ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட ஃப்ராங்க்லின் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் தான் ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாடுறதுக்காக வந்திருக்கோம். நம்ம கூட யார் யாரெல்லாம் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மோட்டு வந்திருக்கான். டே மோட்டு, ஏன்டா அந்த சைடு திரும்பி நின்றுட்டுருக்க? அதுக்கப்புறம் டோரிமான் வந்திருக்கான், சின்சான், அதுக்கப்புறம் நம்ம ஜான் த டான் வந்திருக்காரு, ரோப்ளெக்ஸ் பிளேயர் வந்திருக்காரு, சிங்கமு, பட்லு, இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இவங்க எல்லாரையும் கண்டுபிடிக்கிறது வேறு யாரும் இல்லை, நான் தான். இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்க பகுதியில் தான் நம்ம ஒளிஞ்சு விளையாட போகிறோம். ஐயோ, மழை வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக நம்ம கேம் ஆரம்பிக்கலாம். பாருங்களேன், இவ்வளோ பெரிய இடம் இது. இங்கே நீங்கள் எங்கனாலும் போய் ஒளிஞ்சுக்கலாம். அது பாருங்க, இது கூட ஒளியிற இடம் தான். இது எல்லாமே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு தான். இங்கே எங்கனாலும் ஒளிஞ்சுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இவங்க எங்கே ஒளிஞ்சாலும் சரி, ஃப்ராங்க்லினான நான் தான் அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிக்க போகிறேன். உங்களுக்கு கேமோட கான்செப்ட் இப்போதைக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் எல்லாரையும் தேடி கண்டுபிடிக்க போகிறேன். சரி, இப்போ நம்ம இவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கேம்குள்ளே போயிடலாம். நான் சொன்னதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன புரியுதுல்ல? அதாவது இங்கே இருக்க எந்த இடத்துலனாலும் நீங்கள் போய் ஒளிஞ்சுக்கலாம். நான் அவங்கள கண்டுபிடிப்பேன். நான் வாசலில் போய் கண்ணை பொத்துறேன், நீங்கள் போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஃப்ராங்க்லினே, சின்சானே, உனக்கு கேம் புரிஞ்சிருச்சுலடா? அதெல்லாம் தெளிவாக புரியுது ஃப்ராங்க்லினே. நம்ம அடிக்கடி விளையாடுற கேம் தானே, நாங்கள் ஒளிஞ்சிடுறோம், நீ போய் கண்ணை பொத்து. சரி, ஓகேடா. சரி, நம்ம எங்கே போய் கண்ணை பொத்தலாம்? எதிர பார்க்கிங்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா, அந்த பகுதியில் போய் கண்ணை பொத்தலாங்க. பாருங்க, மழை பெய்யுது பாருங்களேன். எல்லாரும் மழையில் நனைஞ்சிக்கிட்டே போகிறாங்க, பாவம். சரி, நம்ம பார்க்கிங் இடத்துல போய் கண்ணை பொத்துவோம். இங்கே இருக்க செவர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கண்ணை பொத்திடுவோம். ஓகே, 1 2 3 4 5. நான் தான் உங்க சிங்கம் பேசுறேன். எங்க போய் ஒளியலாம் கண்ணா? இது ரொம்ப சின்ன இடமா இருக்கு. இந்த பிராங்க்லின் பெரிய இடத்துலயே நம்மளை தேடி கண்டுபிடிச்சிருவான். இது சின்ன இடமா தான் இருக்கு. சரி, நம்ம எங்கேயாவது ஒளிவோம் கண்ணா. ஏதாவது மேலே ஏறி பார்ப்போமா? இந்த இடத்துல மேலே ஏறி வேற எங்க மேலே ஏறுறது? இதுக்கு மேலே ஏற முடியாதே. அவ்வளவுதான். ஐயோ, ரொம்ப ஹைட்ல இருந்து விழுந்துட்டேன் கண்ணா. பரவாயில்ல, வேற எங்க போலாம்? அதுக்குள்ள பாருங்களேன், தரலாம் ஈரமாயிருச்சு. ஷூலாம் ரொம்ப நாசமா போயிட்டு இருக்குங்க. நம்ம சீக்கிரமா எங்கேயாவது ஒளிஞ்சாகணும். எங்க ஒளியுது? இந்த கண்டெய்னர் மேல ஏற முடியுமா? ஏறி பார்ப்போம். இல்லைங்க, ஏற முடியலங்க. வேற எங்க போலாம்? நம்ம வேற எங்க போலாம்? ஐயோ, இங்கதான் எல்லாம் இருக்கானா? சுத்தி இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்குமா? எங்க போய் ஓடிடுதுங்க? இங்க இது ஒரு கேப்பா? ஐயோ, சூப்பருங்க, பெரிய கேப்பா இருக்கே. பரவாயில்ல, இந்த இடத்துல நம்ம ஒளிஞ்சுக்கோங்க. அந்த பிராங்க்லின் இங்கெல்லாம் வர்றது டவுட் தான். நான் தான் உங்களோட டோரிமான். மழை பெஞ்சது பார்த்தீங்களா? அதோட சாரல் உள்ளலாம் வந்து எல்லாருமே நனைஞ்சு போயிட்டாங்க பார்த்தீங்களா? எல்லாருமே நனைஞ்சு போயிருக்காங்க. இது பாருங்க, மோட்டு எப்படி இருக்கான் பாருங்க. எல்லாருமே நனைஞ்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மழை இன்னமும் நிற்காம பெஞ்சிக்கிட்டே இருக்கே. எப்போ தான் நிற்கும்னு தெரில. நம்ம எங்கேயாவது போய் ஒளிஞ்சுப்போம். எங்கே ஒளிலாம்? இங்கே ஒளிஞ்சுக்கலாமா? இந்த கேப்பில் ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கம் சார் இங்கே ஒளிஞ்சிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எங்கேயாவது தான் ஒளியணும் போலியே. வேறு எங்கே போகலாம்? இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு தானே, இங்கெல்லாம் போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே ஏற முடியுமா? ஏற முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே போய் ஒளிஞ்சுக்கலாமா? ஐயோ, ஒளிரன்ட்டு எங்கேயாவது சிக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாருங்க, ஒளிரன்னு எங்கேயாவது மாட்டிக்க போகிறேன் ஏடகுடமா. ஐயோ, இது ரோடு இங்கெல்லாம் ஒளியக்கூடாது. இந்த ரோட்டுக்குள்ளே தான் ஒளியணும்னு இருக்கான் ஃப்ராங்க்லின். இந்த இடம் ஒளியலாமா? இந்த இடம் இது ஒளியிற மாதிரியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது நல்ல இடமா இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ராங்க்லின் கிட்ட நான் இந்த வாட்டி மாட்டவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு ஒரு இடத்துல ஒளியணும். என்னப்பா, இது ஒளியறதுக்கு நிறைய இடமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேப்பில் ஒளிஞ்சுக்கலாமா? இது எங்கே கேப்பு? ஐயோ, விழுந்துட்டேன் ரொம்ப ஹைட்லேருந்து. சூப்பர் பா, நம்ம விழுந்ததும் நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஒளிஞ்சுக்கலாம்ல? ஆமாம், இந்த இடத்துல ஒளிஞ்சுக்கலாம். ஜான் த டான். இந்த மழை பெஞ்சு நம்மளை எப்படி ஈரமாக்கிருச்சு பாருங்க. எப்படி இருக்கேன் பாருங்களேன் நான். டான். அந்த பிராங்க்லின் பையன் மட்டும் அழகா நனையாம நின்றுட்டு இருக்கானாங்க. அவனும் நனைஞ்சிட்டு தாங்க இருக்கான். நனைஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு கேம் விளாடணுமா? சளி வேற பிடிக்கும். சரி, நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாம். எங்க போய் ஒளியுறது?
ஐயோ ஐயோ இது என்னங்க பள்ளம் மாதிரி இருக்கு. ரைட்டு. ஐயோ ஒரு பள்ளத்துக்குள்ளே இறங்கிட்டேனா. இந்த பள்ளத்தில் எங்கேயாவது ஒளிகிற மாதிரி இடம் இருக்கா பார்ப்போங்க. பள்ளத்தில் இங்கே ஒரு இங்கே இந்த கேப்புக்குள்ளே போக முடியுமா? நம்ம தொப்பையை வச்சுட்டு போக முடியாது. இருங்க இங்கேருந்து குதிச்சுப்போமா? அப்போ கூட என்னால் குதிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஐயா சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இடத்த தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எதிர்பார்த்தேன். சூப்பரான இடத்துல நான் லாக் ஆயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ராங்க்லினால என்ன கண்டே பிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ரோப்ளெக்ஸ் பிளேயர். நான் எங்க போய் ஒளியுறது? எல்லாருமே பாருங்க, மலையில நனைஞ்சு ரொம்ப ஈரமாயிட்டோம். எங்க போறது? மோட்டு, பட்லு, அதுக்கப்புறம் சின்சான் ஒளியாம இருக்காங்களா? நான் எங்க போய் ஒளியுறது? நான் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெருசா இருக்கேனா, என்னால எங்கேயுமே ஒளிய முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் எல்லா வாட்டியும் நான் கொஞ்சம் ஈஸியா மாட்டிக்கிறேன். இந்த இடுக்குல போய் ஒளிஞ்சுக்கலாமா? இந்த இடுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடுக்குல போய் ஒளிஞ்சுக்கலாமா? நல்லா தான் இருக்கு. எனக்கு என்னமோ இந்த இடுக்கே பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப தூரம் நம்மளால ஓட முடியல. இங்கே ஒளிஞ்சுக்கலாம். நான் தான் உங்களோட பட்லு. இன்னும் மோட்டுவும் சின்சானும் ஒளியாமல் இருக்காங்களா? மோட்டு, ஐயோ சாரிடா மோட்டு, ஒரு வேகத்தில் வந்து இடிச்சிட்டேன்டா. சரி நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லாங்கில் போகலாம், அப்போ தான் இந்த ஃப்ராங்க்லின் பையன் கண்டுபிடிக்க மாட்டான். இன்னுங்க இங்கே வண்டியை நிறுத்தி வச்சுருக்காங்க. வண்டியிலங்க அந்த வண்டியில் கண்டெய்னர் வரும்ல, அது மட்டும் இருக்குது. இந்த ப்ளூ கவர் போட்ட இடத்துக்குலாம் போகலாம் தானே ஃப்ராங்க்லின் சொன்னால். போகலாம் வந்தாங்க. இந்த இடத்துல நம்ம போய் ஒளிஞ்சுப்போம் எங்கேயாவது. ஐயோ என்னங்க இது, ஹைட்டான பகுதியிலேருந்து விழுந்துட்டேங்க. இவ்வளோ தூரம் ஃப்ராங்க்லின் வருவான்? அவன் எல்லா இடத்தையும் தேடி வருவாங்க. நம்ம உஷாராக தான் இருக்கணும். 2 வாட்டி விழுந்துட்டேன்னா. அங்கங்க அந்த இடத்துல என்னங்க பைப்பு மாதிரிலாம் இருக்குது. இந்த பைப்புக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்போமா? இங்கே போய் ஒளிஞ்சா மாட்ட மாட்டோம்ல. இங்கே மாட்ட மாட்டோங்க. இங்கே குனிஞ்ச மாதிரி ஒளிஞ்சுப்போம். சூப்பருங்க, நம்ம கண்டிப்பாக மாட்ட மாட்டோம். அந்த அவங்க மோட்டு அந்த பட்லு தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. ஒளிகிற வேகத்தில் என்ன போய் தள்ளி விட்டுட்டான். சின்சானே, நானும் நீ தாண்டா இன்னும் ஒழியணும். அந்த ஃப்ராங்க்லின் எப்போ வருவான்னு தெரியல. நான் முதல்ல ஒளிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீ ஒளிஞ்சுக்கோ. இங்கே ஒருத்தர் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. அண்ணண்ண, இங்கே ஒளிகிற மாதிரி ஏதாவது இடம் இருக்காண்ணே? தம்பி ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, டிஸ்டர்ப் பண்ணாதப்பா, போப்பா. இவருக்கு நான் தம்பியா? எனக்கு வலிக்கே விழுந்துருச்சு, இவர் என்னை தம்பின்னு கூப்பிடுறாரு. சரி நம்ம ஓடுவோம். ஓடு. நாங்கள் இங்கெல்லாம் ஆளுங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் இங்கே உட்காந்து ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காரா? ஏங்க இப்போதாங்க மழை பெஞ்சுது, அதுக்குள்ளே மழைலாம் நின்றுச்சுங்க. இவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம இந்த இடத்துல எங்கேயாவது ஒழிஞ்சிக்கலாமா? ஏங்க இங்கே இந்த கரண்ட்டு போச்சுன்னா போடுவாங்களே, அதுதானே ஜென்ரேட்டர். இங்கே பாருங்களேன், இங்கே தான் சிங்கம் சார் ஒழிஞ்சிருக்காரு. பக்கத்தில் ஒழிஞ்சா மாட்டிப்போங்க. வேற எங்கேயாவது போய் ஒழியலாம். எங்கே போய் ஒழியலாம்? இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் எங்கனாலும் ஒழிஞ்சிக்கலான்னு அந்த ஃப்ராங்க்லின் சொன்னான். அதோ இது ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் தான். இங்கெல்லாம் நம்ம ஒழிங்கலாங்க. இங்கே எங்கேயாவது ஒழிவோம். ரொம்ப தூரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். யாரும் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டாங்க. நான் அவ்வளோ தூரம் வந்துட்டேங்க. எங்கே? ஐயோ, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை விட்டே வெளியே போயிடுவோம் போலயே. எங்கே ஒழியறதுனே தெரிலங்க. ஒழியறதுக்கு இடமே கிடைக்க மாட்டேங்குது. எங்கே ஒழியறது? இந்த இடத்துக்குள்ளே தான் குதிக்கணும்னு நினைக்கிறேன். குதிக்க முடியலையே. இந்த பைப்புக்கு பின்னாடிலாம் ஒளிஞ்சுக்கலாங்க. ரைட். இதுதாங்க நமக்கான இடம். ஒளிஞ்சுக்கலாமா? இங்கே நம்ம குனிஞ்சு ஒளிஞ்சுப்போம். ஒளிஞ்சுக்கிட்டாச்சு, பிரச்சனை இல்லைங்க. நான் தான் உங்களோட சின்சானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சின்சானை கமெண்ட் பண்ணுங்க. மழை பயங்கரமாக பெஞ்சதுங்க. இப்போ வெயிலே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃப்ராங்க்லின் இன்னமும் அங்கே தான் நின்றுட்டு இருக்கானா? பரவாயில்ல, ஃப்ராங்க்லின் அங்கே தான் நின்றுட்டு இருக்கான். நம்ம எங்கே போய் ஒழியறது? இந்த கேப்லாம் போய் ஒளிஞ்சிடலாமா? அவன் வந்தோடனே இந்த இடத்துல செக் பண்ண மாட்டாங்க. பேசாமல் ஒளிஞ்சிடலாமா? இந்த பைப்பு கடியிலலாம் நம்ம போக முடியாதுல்ல. பைப்பு கடியில் போக முடியாது. ரைட்டு. எங்கே போய் ஒழியறது? கொஞ்சம் கஷ்டமான இடத்துல தாங்க ஒழியணும். ஈஸியாக மாட்டிக்கூடாதுங்க. எங்கே ஒழியறது? எங்கே ஒழியறதுக்கு ஒரு இடம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க. இதெல்லாம் வெளியே கணக்கு. இந்த இடத்துக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாமா? இந்த இடத்துல அவன் வராமல் போக கூட வாய்ப்பு இருக்குங்க. இங்கே போய் ஒழிஞ்சிக்கலாங்க. இல்லையே, இந்த இடத்துல ஒழிய முடியலையே. சரி இருங்க,
இல்லைங்க, இந்த இடத்துல என்னால் ஒளியவே முடியலங்க. இருங்க, நான் தெரியவேனா? வெளியே இருந்து பார்த்தா நான் தெரியவேன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தெரிய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒளிஞ்சா நான் மாட்டிக்க கூட வாய்ப்பு இருக்குது. வேறு எங்கேயாவது ஒளியலாம். இந்த கண்டெய்னருக்கு நடுவில் கேப் இருக்குது பாருங்க, இதுதாங்க எனக்கான இடம். நான் மட்டும்தான் இங்கே போக முடியும். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், ஒளிஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 97 98 99 100 வருகிறேன். பார்த்தீங்களா, அட்வர்டைஸ்மெண்ட் போர்டெலாம் வச்சுருக்காங்க. இது என்ன ப்ராடக்ட்டுங்க, எதுக்கான? ஐயோ பாருங்களேன், ஒருத்தன் எவ்வளோ வேகமாக காரில் போகிறான் பாருங்க. பொறுமையாக போங்கடா. ஏதோ ஒரு பிராண்டோட விளம்பரம் இருக்குங்க. நம்ம தேடுறதுக்கு போவாங்க. யார் யார் எங்கே ஒழிஞ்சிருக்காங்கன்னு தெரியல. ஒருத்தரை விடக்கூடாதுங்க, எல்லாரையும் கண்டுபிடிச்சாகணுங்க. இந்த பகுதியில் முதல்ல தேடுவோம். அங்கே இது பள்ளம் சகதியாக இருக்குது, மழை பெஞ்சதில், அதனால தான் சகதியாகிடுச்சு போல். இங்கே யாராவது ஒழிஞ்சிருக்காங்களா இந்த பில்லருக்கு பின்னாடி? இல்லையே, பில்லருக்கு பின்னாடி யாரும் இல்லை. பைப்புக்கு பின்னாடி யாரும் இல்லை. இதுக்கு இந்த ஒவ்வொரு பில்லர் பின்னாடியும் பார்க்கலாம். யாரும் இல்லை, யாரும் இல்லை. வேற இங்கே ஒழிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? இங்கே இல்லை, யாரும் இல்லை. என்னங்க இங்கே யாருமே இல்லை. பரவாயில்ல, இங்கே யாரும் இல்லை. இந்த பில்லர் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. செக் பண்ணால் யாராவது மாட்ட வாய்ப்பு இருக்குது. இந்த பில்லருக்கு பின்னாடியும் யாரும் இல்லை. எங்க டான் ஒழிஞ்சிருக்கான் பாருங்க. டே டானே, ஏன்டா அங்கே போய் ஒழிஞ்சிருக்க? ஈஸியாக மாட்டிக்கிட்ட டானே. நீ தான் முதல்ல அவுட்டு. சரி, நான் மற்றவங்களை தேடுறேன். டான் மாட்டிக்கிட்டாங்க. டானை கண்டுபிடிச்சாச்சு. மற்ற பில்லரையும் செக் பண்ணுவோம். டான் ஒழிஞ்ச இடத்துலையே மற்றவங்க ஒழிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இதனால நம்ம செக் பண்ணிடலாம். செக் பண்ணிட்டோங்க, யாரும் மாட்டல. வேற எங்கே ஒழிஞ்சிருக்காங்க ஒவ்வொருத்தராக கண்டுபிடிப்போங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை தாண்டி போகக்கூடாது, இங்கே தான் ஒழியணும். தாண்டி போனாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவுட்டு தாங்க. அவங்க என்னதான் நமக்கு நல்லா விளையாண்டாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக கேமை விட்டு அவுட் ஆன கணக்கு தான். இது பாருங்க, அந்த பில்டிங் டாப்லலாம் ஆளுங்க உட்காந்துருக்காங்க பாருங்களேன். இந்த இடத்துல எப்படி பாருங்களேன், பயமே இல்லாமல் உட்காந்துருக்காங்க. அது பாருங்க, தெரியுதா அவங்களுக்கு? வா, அங்கே பாருங்க, செகண்ட் ஃப்ளோர்லயே 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. பயப்படவே மாட்டுறாங்க. நம்ம தேடுற வேலையை பார்ப்போங்க. இது என்னங்க இடுக்கு மாதிரி இருக்குது. இந்த இடுக்கில் யாராவது ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? என்னங்க யாருமே இல்லை. இந்த மாதிரி இடத்துலலாம் பொதுவாக ஒளிவாங்க, யாரும் தெரிய மாட்டாங்களே. இந்த கேப்பில் கூட யாராவது போக வாய்ப்பு இருக்குது. யாரும் போலங்க. வேற யாருமே ஒளிலையா இந்த கேப்பில்? சூப்பரான கேப்பாக இருக்கே, மிஸ் பண்ணிட்டாங்களோ? இருங்க, இங்கே யாரையோ பார்த்த மாதிரி இருந்ததுங்க இந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது. இந்த கேப்பில் நான் யாரையோ பார்த்தனே. எங்க நம்ம சின்சான் எங்கே ஒளிஞ்சிருக்கான்? டே சின்சானு, சூப்பராக தான்டா ஒளிஞ்சிருக்க. ஆனால் மாட்டிக்கிட்டடா சின்சானு, செகண்டாக மாட்டியிருக்கடா நீ. பார்த்தீங்களா, யாரையோ பார்த்த மாதிரி இருந்ததுங்க, அதுக்கு தான் திரும்பி வந்தேன். இங்கே ஒருத்தர் ட்ரில்லிங் வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு பாருங்களா. சரி, இவர் வேலையை பார்க்கட்டும், நம்ம போய் கண்டுபிடிப்போம். எங்கே போய் தேடுறது? எங்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது? இங்கெல்லாம் இந்த போர்டுக்கு பின்னாடிலாம் ஒளியக்கூட வாய்ப்பு இருக்குங்க. இங்கெல்லாம் செக் பண்ணுவோம். யாருமே தென்பட மாட்டுறாங்க. இங்கே யாருமே இல்லை, யாரும் இல்லை. வேற இந்த பில்லருக்கு பின்னாடி எங்கள் சிங்கம் சார் இங்கே தாங்க இருக்காரு. சார் சிங்கம் சார், நீங்கள் தான் சார் 3வது அவுட்டு. 3 பேரை நான் கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் யாரை கண்டுபிடிக்கணும்? இன்னும் 4 பேரை கண்டுபிடிக்கணுமா? ஐயோ, 4 பேர் சூப்பராக ஒழிஞ்சிருக்காங்க போலியே. எங்கன்னு போய் நான் கண்டுபிடிப்பேன்? யாருமே தெரிய மாட்டுறாங்க. சரி, இந்த இடத்துல செக் பண்ணி பார்ப்போங்க. இங்கே யாராவது இருக்காங்களா? இந்த பகுதியில் யாரும் தெரியலையேங்க. இதை தாண்டி போனால் ரோடு வந்துடுது. இங்கே யாருமே தென்பட மாட்டுறாங்க எனக்கு. உங்களுக்கு யார் எங்கே ஒழிஞ்சிருக்காங்கன்னு தெரியும்ல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே யாருமே எனக்கு தென்பட மாட்டுறாங்க. மாடிக்கு போயிருப்பாங்களா? மாடிக்கு போகிறதுக்கு வழி எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியலையே. இங்கே பில்லரெல்லாம் செக் பண்ணுவோம், யாராவது மாட்ட வாய்ப்பு இருக்குது. இந்த பில்லருக்கு பின்னாடி கண்டிப்பாக யாராவது ஒளிஞ்சிருப்பாங்க, நம்மக்கிட்ட மாட்டுவாங்க. என்னங்க யாருமே தென்பட மாட்டுறாங்க. இருங்க, இந்த பகுதியை மேலேருந்து கீழே பார்ப்போம், அனலைஸ் பண்ணி பார்ப்போம். யாருமே தென்பட மாட்டுறாங்களே. இந்த இடத்துல கீழே போய் செக் பண்ணி பார்ப்போங்க. ஐயோ, இது ஏற்கனவே அந்த இவன் ஒளிஞ்சிருந்தானே, டான் ஒளிஞ்சிருந்தானே, அந்த இடமாங்க. ஆமாங்க, அந்த இடம். இங்கே இருங்க, டான் ஒளிஞ்சிருக்கிறது இங்கே தானே. கன்ஃபார்ம் பண்ணிடுவோம்.
ஐயோ டான் ஒளிஞ்சிருக்க இடமா இல்லை வேற ஏதாவது இடத்துக்கு வந்துட்டுமா தெரியலையே. தெரிலங்க. இங்கே வேற யாரையுமே கண்டுபிடிக்க முடியலையே. வேற எங்கே தான் போனாங்க இவனுங்க? ஃப்ரெண்ட்ஸ் நான் 3 பேரை தான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மீதி எல்லாருமே எங்கே போனாங்கன்னே தெரியலையே எனக்கு. நான் எங்கே இருக்கேன்? ஏன் 3 யார் எங்கே ஒளிஞ்சிருக்கானே தெரில. எல்லாரும் இந்த வாட்டி சூப்பராக ஒளிஞ்சிருக்கான் போல. எங்கே? இந்த இடத்துல யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா? இந்த இடத்துல யாரோ ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்கு. ஐயோ டான் எங்க திரும்ப நம்ம டான் ஒளிஞ்ச இடத்துக்கே வந்துடுறோங்க. டான் தான் இங்கே ஒளிஞ்சிருக்கான். வேற சிங்கம் சார் ஒளிஞ்சிருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். வேற இன்னும் யாரை கண்டுபிடிக்கணும்? டோரிமானை கண்டுபிடிச்சிட்டோமா? டோரிமானை இன்னும் கண்டுபிடிக்கல. வேற இந்த மோட்டுவை கண்டுபிடிக்கலங்க. மோட்டு எங்க இருக்க வாய்ப்பு இருக்கு? சரிங்க, இந்த வாட்டி நம்ம நல்லா கொஞ்சம் தள்ளி போயெல்லாம் தேடி பார்ப்போங்க. இந்த இடத்துலயே நம்ம தேடிட்டு இருக்கோம், அதனால தான் யாரையும் கண்டுபிடிக்க முடியல. நம்ம கொஞ்சம் தள்ளி போனாதான் யாராவது மாட்டுவாங்க. எங்கே போகலாம்? இந்த பகுதியில் தேடி பார்ப்போங்க. இந்த பகுதியில் இன்னும் தேடல. அதுவும் அந்த ப்ளூ இடத்துலலாம் நான் தேடவே இல்லை. இங்கே தேடி பார்த்தா யாராவது சிக்க வாய்ப்பு இருக்குங்க. இங்கே பாருங்க, தொப்பை தனியாக தெரிஞ்சு பாருங்க, யாரோட தொப்பையோ. டே மோட்டு இங்கே தான் இருக்கியாடா? கண்டுபிடிச்சிட்டேன். எப்போ மோட்டுவை கண்டுபிடிச்சிட்டேங்க ஒரு வழியா. இந்த பட்லு பையன் எங்கே இருப்பான்? இந்த பட்லு பையன் எங்கே இருக்க வாய்ப்பு இருக்கு தெரில. எங்க பட்லு தெரியுறாங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சானா? இது பாருங்க, இங்கேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சான் எங்கேயோ இருக்கான். இங்கேருந்து நான் பார்க்கும்போது தெரிஞ்சாங்க. இது பாருங்க தெரியுறான் பார்த்தீங்களா? பட்லுவோட எல்லோ ட்ரெஸ் காட்டி கொடுத்துருச்சுங்க. பட்லு இங்கே தான் இருக்கான். டே பட்லு நீ தான்டா அவுட்டு, 5வது அவுட்ரா பட்லு. சரி, பட்லு கிட்ட சொல்லியாச்சு. இன்னும் ரோப்ளெக்ஸ் பிளேயரை கண்டுபிடிக்கணும். வேற யார? அந்த டோரிமானை கண்டுபிடிக்கணும். டோரிமான் எங்கே ஒளிஞ்சான்னு தெரில. ரோப்ளெக்ஸ் பிளேயரோ எங்கே ஒளிஞ்சாருன்னு தெரில. ரோப்ளெக்ஸ் பிளேயர் எங்கே ஒளிஞ்சாரு? டோரிமான் எங்கே ஒளிஞ்சான்? என்னால் கண்டுபிடிக்கவே முடியலையே என் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லாங்கில் போய் ஒளிஞ்சிட்டாங்களா தெரில, இல்லைன்னா மாடியில் போய் ஒளிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தான் எல்லாருமே ஒளிஞ்ச இடம் தெரியுமே, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. எங்கே ஒளிஞ்சிருக்காங்க தெரியலையே. ஐயோ நான் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். அப்பா நல்ல வேலை வெளியே வந்துட்டேன். இந்த மோட்டு பட்லு இவ்வளோ லாங்குக்கு வந்து ஒளிஞ்சிருக்காங்க இங்கே, அதனால தான் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல. சரி, இன்னும் நான் யாரை கண்டுபிடிக்கணும்? அந்த ரோப்ளெக்ஸ் பிளேயரை கண்டுபிடிக்கணும். இதை தாண்டி அந்த டோரிமானை கண்டுபிடிக்கணும். டோரிமான் எங்கே இருக்கான்னு சுத்தமாக ஐடியா இல்லை. பட் ரோப்ளெக்ஸு எங்கெல்லாம் ஒளிய வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு சில ஐடியா இருக்குது. அந்த இடத்தெல்லாம் செக் பண்ணலாம். இருங்க உங்களுக்கு கண்டுபிடிக்கிறேன். இந்த பகுதிக்கு தாங்க நான் செக் பண்ணுறதுக்காக வரவே இல்லை. இந்த பகுதிக்கு வந்தேன், ஆனால் சரியாக செக் பண்ணவே இல்லை. இந்த வாட்டி இந்த பகுதியெல்லாம் நல்லா செக் பண்ணால் அந்த இவர் மாட்ட வாய்ப்பு இருக்குது. ஐயோ சிங்கம் சார் தான் இங்கே ஒளிஞ்சிருக்காரு. அப்போ ரோப்ளெக்ஸ் பிளேயர் எங்கே ஒளிஞ்சிருப்பாரு? ரோப்ளெக்ஸ் பிளேயரு இங்கேயாவது ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? இருங்க இங்கே போவோம். இதெல்லாம் ரோடுக்கு அந்த சைடு. ரோட்டுக்கு போயிருக்கக்கூடாது. ரோட்டுக்கு போகாமல் இங்கே ஒளியறதுக்கு வேற ஏதாவது இடம் இருக்கா? இங்கே ஏதாவது இடம் இருக்கா? இல்லையங்க, இந்த இடம்லாம் செக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே ஏதாவது ஒளிஞ்சிருக்காரா? ரோப்ளெக்ஸ் பிளேயரும் மாட்டல, அந்த டோரிமானும் மாட்டலையங்க. ரோடே வரப்போகுது. ஆல்மோஸ்ட் நான் எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டேங்க. அவங்க 2 பேரை கண்டுபிடிக்க முடியலங்க. அந்த ரோப்ளெக்ஸ் பிளேயரை கண்டுபிடிக்க முடியல. சூப்பராக இந்த வாட்டி ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன், இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே அவரை. ஏங்க நான் ரோட்டுக்கே வந்துட்டேங்க. ஓடி ரோட்டுக்கே வந்துட்டேன். ஆனால் அந்த ரோப்ளெக்ஸ் பிளேயரையும் கண்டுபிடிக்க முடியல, டோரிமானையும் கண்டுபிடிக்க முடியலங்க. சூப்பராக ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, இந்த இடத்த நான் இன்னும் செக் பண்ணவே இல்லை. இந்த இடத்தெல்லாம் செக் பண்ணணும். இருங்க, இது என்னது? இங்கே ரூம் மாதிரி போல. இந்த கேப்பில் யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா? இல்லைங்க, இந்த கேப்பில் யாருமே ஒளியல. வேற டோரிமான் அப்போ எங்கே தான் போனா? டோரிமானை கண்டுபிடிச்சாச்சுங்க. தெரியுறானா டோரிமானு? பாருங்க இங்கே தான் ஒளிஞ்சிருக்காங்க. டே டோரிமானு, உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்டா.
நீ 6வது அவுட்டு. இன்னும் அந்த ரோப்ளெக்ஸ் பிளேயரை கண்டுபிடிச்சிட்டா கேமை முடிச்சிடலாம். எனக்கு இன்னும் டைம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே ரோப்ளெக்ஸ் பிளேயரை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கலன்னா நான் இந்த கேமில் தோத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரோப்ளெக்ஸ் பிளேயரை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டேன். ஆனால் ரோப்ளெக்ஸ் பிளேயரு என்கிட்ட மாட்டவே மாட்டாரு. அப்படி எங்கே பதுங்கியிருக்காருன்னு தெரில. இந்த இடம் சிங்கம் சார் ஒளிஞ்ச இடம். இங்கே ரோப்ளெக்ஸ் பிளேயர் எங்கேயாவது கண்ணுக்கு தெரியறாரா பாருங்கள். இல்லையேங்க, ரோப்ளெக்ஸ் பிளேயர் எங்கேயுமே கண்ணுக்கு தெரியலையேங்க. எனக்கு எங்கேயுமே ரோப்ளெக்ஸ் பிளேயர் கண்ணுக்கு தெரியல. இங்கே ஏதாவது மேலே ஏறி மேலே போய் நான் பார்க்கவே இல்லைல்ல. இருங்க ஏறி பார்ப்போம். இந்த இடத்துலலாம் ஏற முடியுமா முடியாதா? ஏறவே முடியல. இந்த படிக்கட்டில் இந்த வழியாக ஏறி பார்ப்போங்க. மேலே மட்டும்தான் நான் செக் பண்ணாமல் இருக்கேன். இல்லையே, இது ரோப்ளெக்ஸ் பிளேயர் மட்டும் எனக்கு கண்ணில் தென்படவே மாட்டுறாருங்க. ஏற முடியுமா இந்த இடத்துலலாம்? இந்த மாதிரி ஏதாவது இடத்துல ஏறி இருப்பாரா? இல்லைங்க, ரோப்ளெக்ஸ் பிளேயரை மட்டும் என்னால் கண்டுபிடிக்கவே முடியலங்க. சிங்கம் சார் இருக்கிற இடத்துக்கே திரும்பி வந்துட்டேன். ரோப்ளெக்ஸை கண்டுபிடிக்க முடியல. இங்கேருந்து பார்த்தா தெரியுறாரா ரோப்ளெக்ஸு? அப்பயுமே எனக்கு தெரிய மாட்டாருங்க. என்னன்னு தெரியல. ரோப்ளெக்ஸை மட்டும் என்னால் கண்டுபிடிக்கவே முடியலங்க. ஏதோ சாமர்த்தியமான இடத்துல ஒழிச்சிருக்காருங்க. பரவாயில்ல, ரோப்ளெக்ஸை தவிர நான் எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வாட்டி ரோப்ளெக்ஸ் பிளேயர்லேருந்து எல்லாரையும் நான் கண்டுபிடிக்கிறேன். இன்னொன்று ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நம்ம முடிச்சுப்போம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு பாய்.